இல்ல நீங்களே கொஞ்சமாச்சும் இது நியாயமான்னு பாருங்க. ஒரு கட்சி தலைவர் தான் கூட்டத்துக்கு வந்த 41 பேர் இறந்திருக்காங்க, கூட்டத்துல இறந்திருக்காங்க. இவரும் நிக்காம உடனே சென்னை புறப்பட்டு போயிட்டாரு. சரி 2 நாள் நீங்க துக்கமா இருந்தீங்கன்னே வச்சுப்போம். நீங்க நின்னு பிரஸ் மீட்டை பார்த்துருந்தீங்கன்னா அங்கேயும் கூட்டம் வந்திருக்கும், அதனால நீங்க நின்னு பேசலன்னே வச்சுப்போம். வீட்டுல பிரஸ் மீட் கொடுக்காத அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சோகமா இருந்தது, என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி இதை அணுகிறதுனே தெரியல, அதனால யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னே வச்சுப்போம். அடுத்து ஹாஸ்பிட்டல் வந்து திரும்ப கரூர்ல வந்து பார்த்தா அங்கேயும் கூட்டம் வந்துடும், அதனால நான் வரலன்னே வச்சுப்போம். ஒரு வீடியோ இவ்வளோ லேட்டா வெளியிடுறீங்கல்ல, எப்படி வெளியிடலாம்? நான் வந்து கூட்டத்தை கூப்பிட்டேன், எல்லா இடத்துலயும் பரப்புரை பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரிதான் கரூர்லயும் நான் கூப்பிட்டேன். ஆனா நாங்க 10,000 பேர் தான் வருவாங்கன்னு ரொம்ப கம்மியா கணிச்சிட்டோம். நாங்க எங்க டீம் கொஞ்சம் இன்னும் நல்லபடியா வந்து கணிச்சிருக்கலாம் எத்தனை பேர் வருவாங்கன்னு. ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுல வந்து சொதப்பிருந்தா கூட நாங்க எங்க பவுன்சரை வச்சும், எங்க தொண்டர்களை வச்சும், எங்க நிர்வாகிகளை வச்சும் என்ன பார்க்க வர மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அதுல நான் தவறிட்டேன், என் பொறுப்பு தான். அடுத்த தடவை இன்னொரு முறை இந்த மாதிரி கூட்டம் வைக்கும் போது நான் இன்னும் கூடுதல் பாதுகாப்போட நீங்க வந்து என்ன பாக்குற மாதிரி நான் வச்சுப்பேன். இவ்வளோ பேர் இறந்துருக்கீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள, உங்களுக்கு ரொம்ப உயிருக்கு உயிரானவங்கள நீங்க இழந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்க சீக்கிரமா சரியாயிடுவீங்கன்னு நான் வந்து வேண்டிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். இப்படியே சதின்னு சொல்றீங்கல்ல, இப்படியே வச்சுப்போமே. எனக்கு வந்து இந்த கூட்டத்துல ஏதோ வந்து சதி நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க நீதிமன்றம், காவல்துறை, நீங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சு தரணும். உங்ககிட்டதான் இதை நான் விடுறேன். இருந்தாலும் இதை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த முறை தயவு செஞ்சு பெண்கள், குழந்தைகள் கூட்டத்துக்கு வராதீங்க. ஏன்னா நான் ஒரு நடிகரா இருக்கிறதுனால என்னை பார்க்க நிறைய பேர் வராங்க. நீங்க வந்தா உங்களுக்கு அசம்பாவிதம் ஏற்படும். அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. தயவு செஞ்சு வராதீங்கம்மா. இப்படிதானே சொல்லிடுமா? நிறுத்துமா. எப்ப பாரு குறை சொல்ற மனப்பான்மையிலே இருந்தா அப்படிதான் தோணும். சும்மா எங்களுக்கு வருத்தம் இல்லாத மாதிரி பேசிருந்தோம்மா. எங்களுக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? தளபதி 3 நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்து அவ்வளவு வருத்தமா இருந்திருக்கேன்.